ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் விஜய் காவேரி 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீகா ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ நம்ம வேறு கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தோம். இப்போ ஆஃபீஸில் ஷூட் போயிட்டுருக்கு. ஆஃபீஸ்க்கு காவேரி விஜய் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம டைரக்டர் சாரும் இருக்கார். அது செம்மையாக அவ்வளோ ஸ்டைலாக விஜய் பின்னாடி கை கட்டிட்டு அவ்வளோ ஸ்டைலாக நின்றுருக்காரு. அவரோட காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிருக்கு. விஜய் இது காவேரி காஸ்டியூம் சேஞ்ச் ஆகலை. அவங்க அந்த நெத்தியில் காயத்தோடு இருந்தாங்க இல்லையா, அந்த காஸ்டியூம்லேயே இருக்காங்க. என்னன்னு தெரியல. விஜய் மட்டும் வெளியில் போயிட்டு வரேன், வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டாவது வர மாதிரி காட்டுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் இதில் நமக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. ஆஃபீஸ் ஸ்டாக்கில் ஆஃபீஸ் போகவே இல்லை, நம்ம அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. குமரன் ஏதோ சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஏதோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு ஒன்றுனா நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பர் விஜய் நம்ம டைரக்டர் சார் இருக்கிறதுனால ஏதாவது நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து விட்டுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் விட்டுருக்காங்க. நான் இந்த பிக்சர் மட்டும் எடுத்து போட்டேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. விஜயும் காவேரி ஒன்றா இருக்கிறத பார்க்கவும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உற்சாகத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத. பரபரப்பானா என்ன, காவேரி விஜய் ஒன்றா இருந்தாலே அது நமக்கு விகா ஃபேன்ஸுக்கு பரபரப்பான நியூஸ் அப்படிங்கிறது, சந்தோஷமான நியூஸு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் விஜயும் காவேரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு டல்லான ஒரு கேரக்டர்லேயோ ஒரு சோகமான ஒரு இதுலேயோ 2 பேருமே கிடையாது. 2 பேருமே அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க, எனர்ஜிக்கிட்டாக இருக்காங்க. அதனால் நம்ம விகா ஃபேன்ஸ்லாம் ஹாப்பி அப்படிங்கிறது தான்.